வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சில நாட்களுக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத அளவுல துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சில நாட்களுக்கு முன்னாடி நீதிபதி யஷ்வந்த் வர்மா ஸோ அவருடைய வீட்ல கட்டுக்கட்டா பணம் எரிந்த நிலைமையில கைப்பற்றப்பட்டது. ஸோ அது சம்பந்தமா அவர் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து வெளியில விமர்சனம் வச்சுட்டு இருந்தார். இது சம்பந்தமா எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அவரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு 63 பேர் வந்து கொடுத்த ஒரு விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. அதுதான் வந்துட்டு அவருடைய ரிசைன் பண்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் தெளிவான காரணங்கள் நமக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இது வந்துட்டு ஆளும் கட்சி இதை விரும்பல. நீதிமன்றங்கள் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கிறதையோ இந்த நடவடிக்கைகளையோ வந்துட்டு அவர்கள் விரும்பல அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ ஒரு வழியா அவர் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. அவருடைய ரெசிக்னேஷன் ஏற்கப்பட்டுட்டு ஜெகதீப் தங்கர் ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்துட்டு ஐயோ அவர் எங்க அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல மேற்கு வங்காளத்துல மமதா பானர்ஜிக்கு கடுமையான போட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு மமதா பானர்ஜியை வச்சு செஞ்சதுக்கு பரிசா தான் நீங்க வந்துட்டு துணை ஜனாதிபதி பதவி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி விமர்சிச்சதும் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க தான் அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு அவங்க தான் வந்துட்டு ஐயோ நீங்க போறீங்களா, நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு பதிலாக அடுத்து யார் வருவாங்க அப்படின்ற கேள்வியில முதல்ல நிதிஷ்குமாரினுடைய பெயர் இருக்குது. பீகாரினுடைய முதல்வராக இருக்கிறார் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் பீகார்ல அவர் பல முறை கூட்டணி மாறி இருந்தாலும் அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவரா இருக்கிறாரு. ஸோ அவரை துணை ஜனாதிபதியா ஆக்கிட்டு அங்க பிஜேபி வளர்வதற்கு, பிஜேபியினுடைய முதல்வரை கொண்டு வரதுக்கு பிஜேபி முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த தலைவர்களும் இந்த ஒரு விஷயத்தை வரவேற்கிறாங்க. நாங்க வந்துட்டு நிதிஷ்குமார் துணை ஜனாதிபதியா வந்தோம், நாங்க சந்தோஷப்படுவோம் சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஜேடியு கட்சியை சேர்ந்தவர்கள் நிதிஷ்குமாரினுடைய அவருடைய பங்களிப்பு அப்படின்றது பீகார் மாநிலத்துக்கு தான் வேணும். ஸோ அவர் வந்துட்டு துணை ஜனாதிபதியா போறதை நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பார்வையிலையும் நிதிஷ்குமார் துணை ஜனாதிபதியா வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் தெரியுது. அண்ட் அடுத்தது ஆப்ஷன் 2ல அதே மாநிலத்தை சேர்ந்த கர்பூரி தாக்கூர் முன்னாள் முதல்வர் இன்னைக்கு ஜேடியு ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் அண்ட் நிதிஷ்குமார் இவர்களுக்கு குருவா இருந்தவர் கர்பூரி தாக்கூர். அவருக்கு தான் போன வருஷம் வந்துட்டு பாரத ரத்னா விருது அவருடைய நூற்றாண்டை முன்னிட்டு பாரத ரத்னா விருது வழங்கியிருந்தாங்க மத்திய அரசு. ஸோ அவருடைய பையன் ராம்நாத் தாக்கூர் இப்போ மினிஸ்ட்ரியில இருக்கிறாரு, இணையமைச்சரா இருக்கிறாரு. ஸோ அவரை வந்துட்டு துணை ஜனாதிபதியா கொண்டு வரணும். ஸோ இவர்கள் 2 பேரினுடைய குரு அப்படின்ற பொழுது பீகார் எலெக்ஷன்ல அந்த பர்சனை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவரும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ இது வந்துட்டு கிரவுண்ட் லெவல்ல பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களினுடைய வாக்கை பெறுவதற்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்னும் சில பேரினுடைய பெயரையும் சொல்றாங்க. மத்திய அமைச்சர் பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா அவரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராஜஸ்தானினுடைய முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தற்பொழுது துணை ஜனாதிபதியா இருந்த ஜெகதீப் தங்கர் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு துணை ஜனாதிபதி பதவியிலிருந்து சடனா ரிசைன் பண்றது அந்த மாநிலத்துல வந்துட்டு அந்த மாநிலத்தினுடைய ரெப்ரசன்டேஷனை வந்துட்டு இழக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள், அதுவும் ஜாட் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்ற மாதிரி அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களை கூல் பண்ணணும் அப்படின்னா அங்கிருந்து ஒருத்தரை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வசுந்தரா ராஜே. ஸோ அவர்கள் ஏற்கனவே வந்துட்டு சிஎம் போஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி அவர்கள் கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்க. அதனால அவங்கள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்லயும் இருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது பீகாரினுடைய கவர்னரா இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான் அவருடைய பெயரும் வந்து பரிசீலிக்கப்படுது. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். அடுத்தது முன்னாள் மத்திய அமைச்சரா இருந்த முக்தார் அப்பாஸ் நக்வி அவருடைய பெயரும் வந்துட்டு பரிசீலனையில இருக்குது. அடுத்தது ஹரிவன்ஷ் தற்பொழுது ராஜ்யசபாவினுடைய டெபுட்டி சேர்மனா இருக்கிறாரு, அவரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பர்சனும் சொல்றாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு தலைவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படியா வந்துட்டு பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா பீகார்ல என்ன லாபம் கிடைக்கும், ராஜஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா ராஜஸ்தான் பிஜேபிக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்கும், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலினுடைய பிஜேபி வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஊடகங்கள் இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய துணை ஜனாதிபதி அடுத்த 5 வருடத்திற்கு முழுமையா அவர் வந்துட்டு ஜனாதிபதியா இருப்பாரு. அதே நேரத்துல சீக்கிரமாவே எலெக்ஷன் வைத்து அந்த துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலையும் நடக்கும். தற்பொழுது பிரதமர் வந்துட்டு இங்கிலாந்துக்கும்
மாலத்தீவுக்கும் போயிருக்கிறாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 26ஆம் தேதிக்கு அப்புறமா தான் வந்துட்டு துணை ஜனாதிபதி சம்பந்தமான நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பட்டியலே இல்லாத ஒரு பர்சனை கூட வந்துட்டு சர்ப்ரைஸா பிஜேபி இறக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் 2 அவைகள்லையும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், நியமன எம்பிக்கள் இவர்கள் வந்துட்டு வாக்களிக்க தகுதியுடையவர்களா இருக்கிறாங்க. தற்பொழுதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 அவைகள்லையும் சேர்த்து மெஜாரிட்டிக்கு தேவை 395 வாக்குகள் தேவையா இருக்குது. பிஜேபி கிட்ட மட்டும் 341 வாக்குகள் இருக்குது. என்டிஏ அலையன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 426 வாக்குகள் இருக்குது. ஸோ அவர்களில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் தான் வந்துட்டு துணை ஜனாதிபதியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா யார் வருவாங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் துணை ஜனாதிபதியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.